நம்ம நாட்டோட ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸில் ஒன்று எது அப்படின்னு கேட்டால் பலர் சொல்கிறது தீபாவளி. நாடே கொண்டாடிட்டு இருக்கும் பண்டிகை. என்னதான் இருளும் ஒளியும் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னாலும் ஒளி இருக்கும் இடத்துல இருள் நீங்கி போகுது. அதாவது லைட் ஓவர் டார்க்னஸ். அதே மாதிரி தான் நாலேஜ் ஓவர் இக்னரன்ஸ். ஒரு விஷயத்தை பற்றின அறிவு கிடைக்கும் போது அதை பற்றின அறியாமை நீங்கி போகுது. இதை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு தீபாவளியோட கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு விஷயத்தை அடிக்கடி இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அதனால கொஞ்சம் விஷயத்த ஞாபகப்படுத்துகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. என்னதான் நமக்கு இதை பற்றின நாலேஜ் ஆல்ரெடி இருந்தாலும் சில நேரங்களில் சில சிச்சுவேஷன்ஸ்னால சில மனிதர்கள் நம்மளை பார்த்து சொல்லும் வார்த்தைகளால் சில விஷயங்களை மறந்துடுறோம். அதில் முதல் விஷயம், your ability to be a friend that everyone needs. உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒரு சில பேருக்கு தோள் கொடுக்கும் நண்பன் ஆகியிருப்பீங்க. நான் ரொம்ப சாதாரணமாக தான் அவகிட்ட போய் பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பார்த்தேன், சிரித்தேன், அவ்வளோதான். கவனித்தேன், ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க மைண்டில் என்கிட்ட யாருமே பேசலை, யாருமே பேச மாட்டாங்கன்னு நினச்சேன். எப்படி பேசுறதுன்னு யோசித்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் நீயா வந்து என்கிட்ட பேசின. என்னோட ஒரு தனிமை, ஒரு பயத்தில் இருந்து நீ என்னை வெளியே கொண்டு வந்தேன்னு அவங்க மைண்டில் உங்களை பற்றின எண்ணம் இருக்கும். உங்களை அறியாமலேயே பலருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் ஆகியிருப்பீங்க. தட் இஸ் யுவர் எபிலிட்டி டு பி அ ஃப்ரெண்ட். அதுதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற முதல் விஷயம். த ஃபர்ஸ்ட் ரீசன் டு லவ் யுவர் செல்ஃப். செகண்ட், சுற்றி இருக்கிறவங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக நீங்கள் நிற்பீங்க. ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி. த வே யூ கண்டினியூ டு ஃபைட் வென் யூ வாண்ட் டு கிவ் அப். போதும்பா, முடியல, எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களே யோசிச்சாலும் சரி. எதுக்கு இதெல்லாம், ஆல்ரெடி நிறையா ட்ரை பண்ணிட்டேன், நேரம் வேற ஓடிட்டே இருக்கு, எதையாவது தெரிஞ்சதை முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு மற்றவங்க உங்ககிட்ட கிவ் அப் பண்ண சொன்னாலும் சரி. அப்போது லைஃப்பில் ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு இருந்த பாதையில் ஒரு டார்க்னஸ். நம்ம மைண்டில் போதும் விட்டுலாம் அப்படின்னு யோசிக்கும் போது யூ அகெயின் ஃபைண்ட் அ வே டு ஃபைட் ஃபார் இட். நீங்கள் நினைக்கும் விஷயத்த, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அடைய தொடர்ந்து போராடும் விதம் இருக்கு இல்லையா? தட் இஸ் தி செகண்ட் ரீசன் டு லவ் யுவர் செல்ஃப். தேர்ட், உங்களோட லாயல்ட்டி. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு, ஈவன் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கு ஒரு லாயலான பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு லாயல் கஸ்டமராக சில சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களோட லைஃப்பில் அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், உயர்வோ தாழ்வோ, சந்தோஷமோ துக்கமோ, சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அவங்க பக்கத்தில் எப்பயும் சப்போர்ட்டிவாக நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா? அதை சொல்லுது. அப்படி லாயலாக இருக்கிறதுக்கு பேசிக்காக ஒரு எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணுமே. அது என்ன தெரியுமா? அக்செப்டிங் அண்ட் லவ்விங் சம்ஒன் ஃபார் ஹூ தே ஆர். அவங்களோட ப்ரெசன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸே அழகான, முக்கியமான, பெரிய விஷயமா பார்க்குறது. சவாலான விஷயங்களை எதிர்கொள்ளும் போது விட்டு போயிட மாட்டோன்ற எண்ணத்தை அவங்க மனசில் பதிய வைக்கிறது. சிச்சுவேஷன்ஸ் மாறிடும், மாற்றிக்கலாம், பார்த்துக்கலான்னு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை இருக்கு இல்லையா? தட் இஸ் வாட் லாயல்ட்டி இன்வால்வ்ஸ். அண்ட் யூ ஆர் பீயிங் லாயல் டு அதர்ஸ். அதர்ஸ்க்கு மட்டுமா? பல சமயங்களில் யூ ஹாவ் பீன் லாயல் டு யோர் செல்ஃப். அதை ஞாபகப்படுத்துகிறேன். நான் இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் எந்த சிச்சுவேஷன்லையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்கள் வேல்யூஸ், உங்கள் பிலீவ்ஸ்க்காக நிற்கிறது. ஆமாம், நான் இப்படி தான் இருக்கேன், இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், இந்த தாட் எனக்கு வருது அப்படின்னு உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது. சிச்சுவேஷன்ஸ் மாறும், மாற்றிக்கலாம், பார்த்துக்கலாம்டா அப்படின்னு உங்களுக்காக நீங்களே சப்போர்ட் பண்ணுறதுன்னு பல நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் லாயலாக இருந்திருக்கீங்க. உங்களோட லாயல்ட்டிக்காக லவ் யுவர் செல்ஃப். அப்புறம் உங்கள் கைண்ட்னஸ், மற்றவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எடுக்கும் முயற்சி. கடைசியாக ஒரு நாளும் உங்கள் பெஸ்ட் வெர்ஷனை கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சிக்கும் விதம் இருக்கு இல்லையா? அதுக்காக லவ் யுவர் செல்ஃப். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால், முன்னாடி சொன்ன மாதிரி அறியாமை நீங்கி நம்மளை பற்றின அறிவு நமக்கு கிடைக்கும். செல்ஃப் அவேர்னஸ். அதன் மூலமாக நம்மளோட தாட்ஸ், பிஹேவியர், ரியாக்ஷன்ஸோட மீனிங் புரியும். நம்ம மைண்டில் இருக்கிற இருள் நீங்கும்போது நம்மளோட உலகம் மட்டும் இல்லைங்க, வெளி உலகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். சுற்றி இருக்கும் மக்கள் கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம். நாடே கொண்டாடிட்டு இருக்கும் பண்டிகை போல ஃபர்ஸ்ட் நம்மளுக்காக நம்மளை நாமே கொண்டாடலாம். லவ் அண்ட் செலிப்ரேட் யுவர் செல்ஃப்
அண்ட் உங்களுக்கும் நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.